நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை டிவி வாயிலாக, யூடியூப் வாயிலாக கேட்குற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் ஒரு நிமிஷம் அவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இப்பொழுது உங்களுடைய பரிசுத்த வார்த்தைகளை கேட்க உங்கள் பாதத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. அவையான தேவன் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக, எங்களோடு பேசுவீராக. அடியாளை மறைத்து நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரோடு நீ பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்த அவருடைய வார்த்தை எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். இந்த வார்த்தை எஸ்தர் ராஜாத்தியாக இருந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு ராஜாத்தியாக இருந்த மனைவியாக இருந்த எஸ்தருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. எஸ்தர் ஒரு யூத குலத்து பெண். அவனுடைய யூதர்கள் எல்லாரும் அந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய தேசத்தில் எல்லாரும் அடிமைகளாய் அந்த தேசத்தில் வந்திருந்தாங்க. அப்போ எஸ்தர் மொர்தெகாய் என்ற தன் தகப்பனால் தன் வளர்ப்பு தகப்பனால் வளர்க்கப்பட்ட ஒரு மகள். ஆனால் ராஜாவுக்கு ஒரு கட்டத்தில் மனைவியை ராஜாத்தியை தெரிந்தெடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை வந்தபோது யூதகுலத்து பெண்ணாகிய எஸ்தர் ராஜாத்தியாய் தெரிந்து கொள்ளப்பட்டார். ராஜாத்தியாய் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் ராஜ அரண்மனையில் இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் ஆமான் என்ற ஒரு துஷ்ட மனிதன் யூதர்களுக்கு விரோதமாய் சத்துருவாய் அவன் எழும்பினான். ஏனென்றால் அவருடைய வளர்ப்பு தகப்பன் அரண்மனையின் வாசலிலே இருந்து பணியாற்றுகிறவன் மொர்தெகாய் அவன் பேர். அந்த மொர்தெகாய் தன்னை வணங்காததினாலே கோபம் கொண்டு ஆமான் யூதர்களுக்கு விரோதமாய் எழும்பி ஒரு சட்டத்தை ராஜாவுடைய ஒப்புதலோடு அவன் ஏற்றினான். ஒரு குறிப்பிட்ட நாளிலே யூதர்கள் எல்லாரும் 127 நாடுகளுக்கு இந்த அகாஸ்வேரு ராஜா அரசாண்டு கொண்டிருந்தான். அதிலே நம்முடைய இந்திய தேசமும் அதில் உள்ளடக்கம். அப்போ அந்த 127 நாடுகளில் இருக்கிற யூதர்கள் எல்லாரும் ஒரே நாளிலே சிறுவர், பெரியோர், குழந்தைகள் எல்லாரும் அழிக்கப்படணும். இதுதான் ஆமானுடைய திட்டம். அதற்குரிய சட்டத்தையும் அவன் ராஜாவின் ஒப்புதலோடு ஏற்றிவிட்டான். ஒருவேளை இந்த சரித்திரம் தெரியாதவர்கள் நீங்கள் இதை கேட்பீர்கள் என்றால் வேத புத்தகத்திலே எஸ்தர் என்ற புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அதில் இந்த சரித்திரம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது உண்மையாய் நடந்த ஒரு சரித்திரம். அப்படி ஒரு சூழ்நிலை அவர் ராஜா அரண்மனையில ராஜாத்தியா இருக்கும்போது தான் இந்த சட்டம் ஏற்றப்பட்டது. இது எஸ்தருக்கு தெரியாது. ஆனால் எஸ்தர் யூதகுலத்து பெண்ணா இருப்பதனாலே அவள் ஒருவேளை ராஜ அரண்மனையில் இருந்தாலும் அவளுக்கும் இந்த அழிவு கட்டாயம் உண்டு என்பதை அறிந்த மொர்தெகாய் அவள்தான் போய் ராஜாவிடத்தில் இந்த நேரத்தில் பேச வேண்டும் இந்த சட்டத்தை குறித்து என்று சொல்லி எஸ்தர் தன்னுடைய வளர்ப்பு மகளான எஸ்தருக்கு மொர்தெகாய் ஒரு எச்சரிப்பு செய்தியாக சொல்லி அனுப்புகிறார். அப்போதான் எஸ்தர் சொல்கிறா, ராஜா 30 நாள் அளவு என்னை அழைக்கவில்லை, அவர் அழைக்காமல் நான் போனால் எனக்கு அங்கே சாவு தான் நடக்கும், சாகணுன்ற ஒரு சட்டம் இருக்கிறது என்று சொல்லும் போது தான் மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்லி அனுப்புகிறார், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு வேறொரு இடத்துல இருந்து ரட்சிப்பும் சகாயமும் கடவுள் கொடுத்துருவார். ஆனால் நீயும் உன் குடும்பத்தாரும் அழிஞ்சு போயிடுவீங்க. உனக்கு ஒருவேளை இந்த ராஜ மேன்மை, அடிமை பெண்ணாக இருந்த உனக்கு ஒரு 127 நாடுகளுக்கு ராஜாவாக இருக்கிற அவருடைய மனைவியாய் ராஜாத்தியாய் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மேன்மையை கடவுள் உனக்கு கொடுத்துருந்தாருன்னா அது இந்த காலத்தில் உன் குலத்து மக்களுக்கு
நீ உதவியா இருப்பதற்காக கொடுத்திருக்கலாம் அல்லவா என்று சொல்லி அந்த ராஜா, அந்த மொர்தெகாய் சொல்லி அனுப்பின உடனே தான் எஸ்தர் தான் எழும்பி ராஜாவிடத்துல போய் தன் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, சகாயத்துக்காக, அவங்களுடைய அழிவிலிருந்து அவங்களை காப்பாற்றுவதற்காக நான் பேசுவேன் என்று அவள் எழும்பினாள். அப்ப இந்த நமக்கு ஏன் தேவன் இந்த வார்த்தையை சொல்றாரு என்றால், நாம வாழ்ற காலம் கூட நம்ம இந்திய தேச மக்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு வேணும். நம்ம தேச மக்கள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படணும். கடைசி நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். நிறைய கடைசி கால அழிவுகள், மரணங்கள், பயங்கரங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதுல இருந்தெல்லாம் நம்ம தேச மக்கள் ரட்சிக்கப்படணும். ஜீவனுள்ள தேவனாகிய நம்ம ஆண்டவரை இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் அறியவில்லை. கொஞ்ச ஜனங்கள் நம்ம தான் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம். அப்ப நமக்கு மட்டும்தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த முழு இந்திய தேசத்துல இருக்கிற மக்களும் ரட்சிக்கப்படணும், அழிவிலிருந்து பாதுகாக்கப்படணும். அவங்களுக்கு தேவனுடைய இரக்கம் உண்டாக வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தான் இந்த காலத்திலே அவர்களுக்காக ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்ளணும். இந்த காலத்துல நம்ம மௌனமா ஒண்ணுமே செய்யாம அமைதியாய் நாம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம குடும்பம் உண்டு என்று சொல்லி நம்முடைய காரியத்தையே நாம் பார்த்து கொண்டு இருப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை தேசத்தின் ஜனங்களை எந்த விதத்திலாகிலும் ஆண்டவர் ரட்சித்திருவார், ஆனால் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாது என்று ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த எஸ்தர் அன்றைக்கு இந்த எச்சரிப்பை கேட்ட உடனே அவள் சுதாரித்து அவள் எழும்பினான். அதே போல இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நம்ம ஒவ்வொருத்தரும், ஒருவேளை நீங்க ஏற்கனவே நீங்க இந்த எஸ்தரை போல நீங்க ஆண்டவருக்காக செயல்படுறவங்களா இருக்கலாம், அல்லாட்டால் செயல்படாதவங்க நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். யாரா இருந்தாலும் இந்த வார்த்தையில நம்ம கர்த்தர் நம்ம கூட பேசும்போது நம்ம இன்னும் உயிர் பெற்று கர்த்தருக்காக நம்ம எழும்பணும். அதுதான் தேவன் நம்ம இடத்துல விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் சொன்ன உடனே மொர்தெகாய் சொல்லி அனுப்புன்னு எஸ்தர் என்ன பண்ணான்னா, அடுத்து சூசான் அரண்மனையிலே தன்னுடைய தாதிகள் எல்லாரையும் வரவழைத்து 3 நாள் உபவாசம் பண்ணி அவள் ஜெபம் பண்ணுகிறாள். ராஜாவிட்ட போய் நிக்கணும்னா, ராஜா கூப்பிடாம போய் நிக்கணும், மரணம் வராமல் ராஜாவிடத்துல வேண்டுதல் செய்யணும்னா ராஜாவுடைய கண்கள்ல ரொம்ப தயவு வேணும்ன்றதுக்காக தன்னை அவள் 3 நாட்கள் உபவாசத்து தன்னை ஆயத்தப்படுத்தினாள். அவளுக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த காலத்துல அமைதியா இல்லாமல் தேசத்தின் ரட்சிப்புக்காக, இரக்கத்துக்காக, சகாயத்துக்காக நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவரிடத்துல போய் நம்ம நிக்கணும்னு சொன்னா ஆண்டவர் சொல்றார், முதலாவது நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் அதிகாலமே எழுந்து நம்ம ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும். அப்படி நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொள்ளும் போதுதான் நம்ம தேசத்தின் ரட்சிப்புக்காக, தேசத்தின் இரக்கத்துக்காக நாம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அப்படி அவள் ஜெபம் பண்ணிவிட்டு உபவாசத்தை தன்னை ஆயத்தப்படுத்தி ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜாவிடத்துல போய் அவள் நிற்கிறாள். அப்ப ராஜாவிடத்துல போய் அவள் நின்ன உடனே ராஜாவுடைய கண்கள்ல, எஸ்தர் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, ராஜாவுடைய கண்கள்ல அவளுக்கு தயவு கிடைத்தது. அப்ப ராஜா என்ன சொன்னார், ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும், உன் மன்றாட்டி என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி ராஜாவுடைய கண்களிலே அவளுக்கு தயவு கிடைத்தது. அப்ப ராஜாத்தியா எஸ்தர் எடுத்த உடனே அவளுடைய விண்ணப்பத்தை அவ வைக்கல. அவ என்ன சொன்னான்னா, ராஜாவுக்கு சித்தமானால் நான் வைக்கிற விருந்துக்கு நீரும் அந்த ஆமானும் வர வேண்டும். அந்த ஆமான் தான் துஷ்டன், அது ராஜாவுக்கு தெரியாது. ராஜா என்ன காரணத்தினால அந்த ஆமான் செய்தான் கூட ராஜாவுக்கு சரியாக தெரியாது. அப்ப ராஜாத்தி சொன்ன உடனே நீரும் ஆமானும் அந்த விருந்துக்கு வர வேண்டும் என்று கூப்பிட்டாள். 2 நாட்கள் விருந்து வைத்தாள். ராஜாவுக்கும் விருந்து வைத்தாள், யூதர்களுக்கு எதிராய் சட்டம் வைத்த அந்த ஆமானுக்கும் அவள் விருந்து வைத்தாள். அப்ப விருந்து ரொம்ப மகிழ்ச்சி, விருந்துல ராஜா களிப்போடு இருக்கிறான், சந்தோஷத்தோடு இருக்கிறான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாய் நமக்கு இதுல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆண்டவரை அதிகமாய் புகழ்ந்து நம்ம ஸ்தோத்தரிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. தினந்தோறும் ராஜாவாகிய இயேசுவை ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்தோத்தரிக்கணும். சங்கீதம் 115, 17, 18 சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். யாரெல்லாம் மௌனமா இருக்கிறாங்களோ அவர்கள் மரித்தவர்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். ஆனால் ஜீவன் உள்ளவர்களாய் இருக்கிற நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும்
ஒவ்வொரு நாளும் என்றென்றைக்கும் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும், அவரை துதித்து பாடணும், அவரை புகழணும், அவரை மகிமைப்படுத்தணும். இது நாம செய்ய வேண்டிய காரியம். அப்ப நம்ம மௌனமாய் இராமல் நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் தேவனை அதிகமாய் துதித்து அவரை புகழ்ந்து அவரை ஸ்தோத்தரிக்கணும் என்றென்றைக்கும் தினந்தோறும். லூக்கா 24:53 அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள் வசனம் சொல்லுகிறது. நாள்தோறும் நம்ம ஒருவேளை என்னைக்கோ ஒரு நாள் துதிக்கிறோம், அல்லாட்டா என்னால முடிஞ்சா நான் துதிக்கிறேன், அப்படி இல்லை. கர்த்தர் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் தேவனை துதித்து தேவனை புகழ்ந்து அவரை நம்ம போற்றி பாடணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும். இது நம்ம ஆண்டவராகிய இயேசுவுக்கு விருந்து கொடுக்கிற மாதிரி. எஸ்தர் எப்படி ராஜாத்தியா எஸ்தர் அந்த ராஜாவுக்கு விருந்து கொடுத்தாலும் அதே போல நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும்படியான ஒரு விருந்து கொடுப்பதை போல ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஜனங்கள் நாம் அவரை துதிக்க வேண்டும். இது முதலாவது நம்ம அவருக்கு செய்ய வேண்டிய காரியம். ஏன்னா ஆண்டவர்கிட்ட போய் நம்ம தேச மக்களுக்காக, பாவத்தில் இருக்கிற மக்களுக்காக நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய ஆண்டோடைய உள்ளத்தை நம்ம சந்தோஷப்படுத்தணும். நம்ம அவருடைய ஜனம் முதலாவது நம்ம ஆண்டவரை துதிக்கணும். அடுத்து இந்த எஸ்தர் ராஜாத்தி அடுத்த நாள் தான் 2 நாள் விருந்து கொடுக்கிறாள். 2வது நாளிலே தான் ராஜாவிடத்துல தன்னுடைய விண்ணப்பத்தை அவள் வைக்கிறாள். அப்ப அந்த நேரத்துல தான் அவள் ராஜாவிடத்துல 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல ராஜா கேட்கிறார் விருந்தின் போது, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு ராஜா ரொம்ப சந்தோஷத்தோடு அவர் சொல்லி கேட்கிறார். அப்பதான் ராஜா எஸ்தர் ராஜாத்தி 3ஆம் வசனம், ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக என்று சொல்லி ராஜாவிடத்திலே பரிந்து மன்றாடி அவள் விண்ணப்பத்தை வைக்கிறாள், மன்றாடுகிறாள். நீங்க தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ராஜாவுடைய பாதத்தில் அவள் விழுந்து அழுது அவள் மன்றாடுகிறாள். ராஜாவுக்கு தன்னுடைய ஜனங்களுடைய அழிவுக்கு காரணமா யார் என்று சொல்லி ராஜா கோபத்தோடு கேட்டபோது அது இந்த துஷ்ட ஆமான் தான் என்று சொல்லி சத்துருவை ராஜாவுக்கு இனங்காட்டி கொடுத்தாள். ஏன்னா ராஜாவுக்கு அது வரைக்கும் தெரியாது எஸ்தர் யூத குலத்து பெண் என்பது. ஒருவேளை இந்த சட்டம் இயற்றப்படும் போது யூத குலத்தார் எல்லாரும் அழியும் போது சட்டத்தின்படி எஸ்தரும் கொல்லப்பட வேண்டும். அப்ப ராஜாவுக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படும். இதைத்தான் எஸ்தர் அந்த விருந்தின் போது தன் ராஜாவிடத்துல கண்ணீரோடு மன்றாடி சொல்லுகிறார், தன்னுடைய ஜனங்களும் பாதுகாக்கப்படணும், நான் ராஜாவுக்கும் எந்த நஷ்டம் வரக்கூடாதுன்னு சொன்ன உடனேதான் ராஜா அந்த நஷ்டத்தை உண்டு பண்ணவன் யார் என்று கோபத்தோடு கேட்கிறார். அப்பதான் ஆமானை அவள் சுட்டி காட்டினாள். அந்த நாள்ல தானே ஆமான் தூக்கிலே போடப்பட்டான். ஆமானுக்கு முடிவு வந்தது. அப்ப அது அடுத்து ராஜாத்தி ஆண்டவருடைய ராஜாவுடைய பாதத்துல விழுந்து அழுது அந்த சட்டம் முற்றிலும் பரிகரிக்கப்பட வேண்டும் என்று மன்றாடினாள். ராஜாத்தி என்னெல்லாம் கேட்டாலோ எல்லாவற்றையும் செய்தார். யூதர்களுக்கு அந்த என்றைக்கு அழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு நாள் நியமிக்கப்பட்டதோ அந்த நாளிலே பெரிய ரட்சிப்பு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. யூதர்களுக்கு வெளிச்சம் உண்டாயிற்று, யூதர்களுக்கு ரட்சிப்பு வந்தது, யூதர்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்தது, களிப்பு வந்தது, கனம் வந்தது. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், இதேதான் நீங்களும் நானும் வாழுகிற நம்முடைய தேசத்தின் மக்கள் இன்னைக்கு பாவத்திலும் சாபத்திலும் சிறைப்பட்டு அடிமைப்பட்டு தத்தளித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரட்சிப்பே இல்லாமல் கோடிக்கணக்கான ஜனங்கள் நரகத்தின் அக்னியை நோக்கி அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் இந்த மக்களுக்காக பரிதவித்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் இந்த மக்களுடைய ரட்சிப்புக்காக கண்ணீரோட நம்ம மன்றாடணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த மக்களுடைய ஜனங்கள் தேவனை அறியாமல் எதையோ தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கிறாங்க, பயங்கரமான பாவங்களை செய்யறாங்க, ஏராளமான இரத்தங்கள் சிந்தப்படுகிறது, நிறைய மந்திரங்கள் செய்யப்படுகிறது, தேவனுடைய கோபத்தை உண்டாக்குகிற ஜனங்கள் அழிக்கப்படக்கூடிய நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜனம் அழிக்கப்படாம இருக்கணும், உன் ஜனம் மரணத்துக்கு தப்புவிக்கப்படணும், நரக அக்கினிக்கு தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தான் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நாம ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்ல, இந்த ஜனங்கள் இயேசுவண்டை வரவே முடியாதபடி இவங்களை பல விதத்துல அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆமானாகிய சாத்தானுடைய வல்லமைகள் அழிக்கப்படவும் நம்ம போராடி ஜெபிக்கணும்.
அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். என் நாமத்தினால நீங்கள் பிசாசை துரத்துவீர்கள். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே இயேசு வெளிப்பட்டார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஒவ்வொரு நாளும் அவனுடைய சமூகத்துல நம்ம தேசத்தின் ரட்சிப்புக்காக, ஜனங்கள் வாலிபர்களின் ரட்சிப்புக்காக, சிறு பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக, அவங்களுடைய பாதுகாப்பிற்காக, தேசத்தின் மக்கள் எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ள, எல்லாரும் அந்த இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ள, அது மாத்திரம் வருகிற கடைசி கால எல்லா அழிவுகளிலும் தேவன் நம்ம தேசத்துக்கு இரக்கத்தை கொடுக்க, கொள்ளை நோயிலிருந்து பேர் அழிவுகளிலிருந்து எல்லாவற்றிலும் நம்ம தேசம் பாதுகாக்கப்படணும்னா ஆண்டுடைய இரக்கம் வேணும். ஆண்டு இரக்கம் எப்பொழுது உண்டாகும் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் திறப்பில் நின்று எஸ்தர் ராஜாத்தியை போல ஆண்டவர்கிட்ட தேசத்துக்காக மன்றாடும் போது மட்டும்தான் நாம் கர்த்தரால் அதை செய்ய முடியும். அப்ப ஆண்டவரா, இந்த காலத்துல நீ மௌனமா இருக்கக்கூடாது, நீங்களும் நானும் மௌனமா இருக்கக்கூடாது. நம்ம ஜெபிக்க வேண்டிய காலம் இது. முதலாவது நம்ம ஆண்டவரை துதித்து நல்லா ஸ்தோத்திரிக்கணும்னு சொன்னார். கர்த்தர் அடுத்து சொல்றாரு, நம்ம ஜெபிக்க வேண்டிய காலம். நம்ம குடும்பத்தின் கவலைகளையே நினைச்சு 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 நம்ம உட்கார்ந்துடக்கூடாது. அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் கையில விசுவாசத்தோடு ஒப்புக்கொடும்போது எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். நம்ம எழும்பிய தேசத்துக்காக, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற கிராமங்களுக்காக, பட்டணங்களுக்காக, நம்ம குடும்பத்துல அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, அவங்களுக்காகலாம் நம்ம ஜெபிக்கணும். தேசத்துல வாலிபர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. சிறு பிள்ளைகளுக்கு நிறைய தீமைகள், இதெல்லாம் நம்ம கருத்தாய் நம்ம ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த வருஷத்துல விவசாயிகளுக்காக அதிகமா ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். விவசாயிகளின் வாழ்வாதாரங்கள் ரொம்ப பாதிக்கப்பட போகுதான். அவங்களுக்குன்னு எதிராக நிறைய தீமைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் செயல்படுத்தப்பட முடியாமல் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். சாத்தாண்ட வல்லமைகள் அழிக்கப்படணும். தேசத்துல பலத்தை எழுப்புதல் ஊற்றப்படணும். அந்த எழுப்புதல் எல்லா விதத்திலும் தடையில்லாமல் அது பற்றி தேசத்துல எரிஞ்சாதான் ஜனங்களுடைய ரட்சிப்பு திரளாய் நம்ம தேசத்துல உண்டாகும். அப்ப இதற்காக ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஆண்டவர் இந்த காலத்துல நீ இப்படி ஜெபிப்பதற்காகத்தான் உங்களே என்னை இந்த கடைசி நாட்கள்ல வச்சிருக்காரு ஆண்டவர். இந்த கடைசி நாட்கள்ல ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி அவருடைய ரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்டு அவருடைய ஆவினால் அபிஷேகம் பண்ணி ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் கர்த்தர் அவருக்கு முன்னால வைத்திருக்கிறார். அதனால் கொடுத்த அந்த ராஜ மேன்மையாகிய இந்த ஆவிக்குரிய மேன்மையை நம்ம ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி நம்ம தேசத்துக்காக நம்ம திறப்புல நின்று நம்ம ஜெபிப்போம். இந்த வருஷத்து ஒருவேளை நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். இன்னும் தினந்தோறும் ஆண்டவரை நான் தடையில்லாம நான் ஜெபிக்கணும்ப்பா, என் மேல அந்த ஆவியை ஊற்றுங்க, அந்த விசேஷ ஜப ஆவியை என் மேல ஊற்றுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் நம்மை ஊற்றி ஜெபிக்க வைப்பார். அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலத்துல நம்ம மௌனமா இருக்கக்கூடாதுன்னு எந்த காரியத்தை சொல்றாருன்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியுமட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த நாள் நாம் மௌனமாய் இருக்கக்கூடாது. நம்ம மௌனமாய் இருப்போம் என்றால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொல்லப்பட்டது. இது வேதத்திலே இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் சீரியாவின் ராஜாக்கள் முற்றுகை போட்டு தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. 4 குஷ்டரோகிகள் இஸ்ரவேல் தேசத்தின் ஒளிமுக வாசல்ல இருக்கிறாங்க. பஞ்சத்துல அவங்களும் வேதனைப்பட்டு இருக்கிற போதுதான் சீரியாவின் பாளையத்துக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு போகும்போது அங்க சீரிய இராணுவத்தை கர்த்தர் அவங்கள அந்த இடத்த விட்டே விரட்டி அடிச்சிருந்தாரு. அப்ப அவங்க எல்லா கொள்ளை பொருள்களையும் விட்டுட்டு அவங்க போயிருந்தாங்க. இந்த குஷ்டரோகிகள் பார்த்தா பொண்ணு, வெள்ளி, சாப்பாடு, வஸ்திரங்கள் எல்லாம் திரளாய் கிடக்கிறது. முதல்ல அவங்களுக்கு மட்டும் எடுத்து அவங்க ஒளிச்சு வச்சாங்க. அப்புறம் தான் அவங்களுக்குள்ளே பேசினாங்க, நம்ம செய்யறது நல்லது கிடையாது, இது நற்செய்தி அறிவிக்கும் நாள், நம்ம அமைதியா இருந்து நாம மட்டும் அனுபவிச்சா குற்றம் நம்ம மேல சுமரும். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம இன்னைக்கு பெரிய அடைக்கலத்துக்குள்ள இருக்கோம். இயேசு நமக்கு விசேஷ பாதுகாப்பை நமக்கு தந்திருக்கிறாரு. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்மளை குறைவில்லாம அவர் நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் நமக்கு தெய்வீக சமாதானம் தந்திருக்கிறார், சந்தோஷம் தந்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்றார், இதை நமக்குள்ள அடக்கி வச்சுக்கொள்ள கூடாது. நம்ம இதை மற்றவங்களுக்கு நற்செய்தியாய் அறிவிக்க வேண்டும். இந்த சந்தோஷத்தை, இந்த இயேசு கொடுக்கிற சந்தோஷத்தை, நற்செய்தியாளர் அந்த ஆண்டவர் சுவிசேஷத்தின் தலைவராகிய இயேசுவை குறித்து நம்ம மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். அந்த பொறுப்பு நம்ம மேல இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அதை செய்யறோம் பாருங்க. நமக்கு எவ்வளோ தயக்கம், எவ்வளவோ வெட்கம், பயம் இல்லையா? சில இடத்துல எதிர்ப்புகளை பார்க்கும்போது அதை பார்த்து நம்ம மிரண்டுறோம்.
ஆனா ஆண்டவர் சொல்றார், அதுக்குத்தான் கர்த்தருடைய விசேஷித்த ஆவி. இந்த வருஷ வாக்குத்தத்தத்துல ஆண்டவர் சொன்னார் அல்லவா, உன்னதத்திலிருந்து அவருடைய ஆவி ஊற்றப்படும் போது நம்முடைய வாழ்க்கை வயல்வெளியாய் மாறும், செழிப்பான வயல்வெளியாய் மாறும். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் பயம் இல்லாமல் தைரியமாய் எதிர்ப்புகளை கண்டு மிரளாமல் உம்முடைய வார்த்தையை தேவ அன்போடு கூட பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுன்னு சொல்றார். எங்களை அந்த அன்பு நெருக்கி ஏவட்டும் ஆண்டவரை. பலத்த அற்புதத்தோடு அடையாளத்தோடு இயேசுவின் சுவிசேஷத்தை சீஷைகள் அறிவித்தாங்க. நாங்களும் உங்க சுவிசேஷத்தை அற்புதங்களோடு அடையாளங்களோடு ஜனங்களுக்கு வல்லமையோடு நாங்க சொல்லணும், தைரியத்தோட சொல்லணும் ஆண்டவரை, பயப்படாம நாங்க சொல்லணும். உங்க அன்பு எங்களை நெருக்கி ஏவணும், எங்களை சும்மா இருக்க விடக்கூடாது. நாங்க யாருக்கெல்லாம் சொல்லணும் உங்க சித்தமோ அவங்களுக்கெல்லாம் உங்க வார்த்தையை நாங்க அறிவிக்கணும்ப்பா. அந்த ஆவி எங்க மேல ஊற்றப்படட்டும் நம்ம கேட்கணும். கேட்டு கர்த்தருடைய அந்த விசேஷ ஆவியை பெற்றவர்களாய் நம்ம ஆண்டுடைய வழி நடத்தலின்படி அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க நம்ம பிரயாசப்படுவோம் என்றால் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்துவார். அதுதான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தார், ஆண்டவரை துதிக்காமல் நாம் மௌனமாய் இருக்கக்கூடாது. ஜெபிக்காம தேசத்தின் மக்களுடைய ரட்சிப்புக்காக, இரக்கத்துக்காக, எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்காமல் மௌனமாய் இருக்கக்கூடாது. அதை இந்த பணியை செய்து கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்காமல் மௌனமாய் இருக்கக்கூடாது. அது மாத்திரம் நாம பெற்ற சந்தோஷத்தை நமக்கு நாமே அடக்கி வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லாமல் நாம் மௌனமாய் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம் என்றால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், அவரை தினந்தோறும் துதிக்க, தினந்தோறும் ஆத்துமாக்களுக்காய் மன்றாட, ஆண்டோடைய சுவிசேஷத்தை அறிக்க நம்ம பலத்தால முடியாது. ஆனால் அதுக்குத்தான் அவருடைய விசேஷித்த ஆவி. அந்த விசேஷித்த ஆவியை பெற்று நாம் தேவன் எதிர்பார்க்கிற வண்ணமாய் செயல்பட நம்ம அர்ப்பணிப்போமா? ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான வேலைக்காக ஸ்தோத்திரம். கேட்கிறேங்க எல்லாரையும் உங்க கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த காலத்தில் நாங்கள் ஒருவரும் மௌனமாய் இருக்கக்கூடாது. நீ விரும்புகிற வண்ணமாய் உம்மை துதிக்கணும். நீ விரும்புகிற வண்ணமாய் ஒவ்வொரு நாளும் எஸ்தர் ராஜாத்தியை போல என் தேசத்துக்காய் நாங்கள் மன்றாடணும். ஆண்டவரே, அழிவிலிருந்து என் ஜனம் பாதுகாக்கப்பட மன்றாடணும். உடைய நற்செய்தியை நாங்கள் யாருக்கெல்லாம் சொல்லணுமோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் அறிவிக்கணும். அந்த விசேஷ ஜெப ஆவி, அந்த விசேஷ சுவிசேஷ அபிஷேகம், துதியின் அபிஷேகம் கேட்குறவங்க எல்லாரையும் உன்னதத்திலிருந்து அந்த ஆவி எங்கள் மேலே ஊற்றி எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களை பயன்படுத்தும், ஆசீர்வதியும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.